முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக பெரியார் வைகை பாசன சங்க விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகி சலைத் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். அண்ணே வணக்கம். இப்போ இந்த முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இல்லை இதில் தீர்வு காண்றதுக்கு என்ன பண்ணணும்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முதல்ல கேரளா மதிக்கல அப்படின்னா மத்திய அரசு மிகப்பெரிய கடுமையான தண்டனை இந்நேரம் கேரளாவுக்கு கொடுத்திருக்கணும். எல்லா வகையிலையும் தண்டனையை கொடுத்திருக்கணும், பொருளாதார தடையை விதிச்சிருக்கணும். அதெல்லாம் தாண்டி 155 அடி தேக்கிறதுக்கு ஆய்வு பண்றோம், கார் பார்க்கிங் அது இதுன்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு சுருக்கமான கிராமத்து பாணியில நான் ஒரு ஈஸியான வழியை சொல்றேன். 155 அடி தண்ணீரை தேக்கும் போது எங்க வரைக்கும் தண்ணி போய் தேங்கி நிக்குதோ அது ஏன் நீர்பிடிப்பு பகுதி, அதுல ஆய்வுக்கு என்ன வேலை இருக்கு? அதுல கார் பார்க்கிங் என்ன, எந்த கட்டடம் இருந்த எங்களுக்கு என்னையா? 155 அடி தண்ணியை தேக்கும் போது எவ்வளவு தூரம் தண்ணி தேங்கி நிக்குதோ அதான நீர்பிடிப்பு பகுதி. அதனால இதுல கேரள அரசும் மத்திய அரசும் இதுல யோசிக்க வேண்டியதே ஒண்ணும் இல்ல. அதிகாரிகளுக்கு ரொம்ப ஈஸியான வழி, முதல்ல 155 அடி தண்ணியை தேக்கிறதுக்கு உண்டான வழிய கையாளணும்ன்றது விவசாயிகள் சார்பா, ஒட்டுமொத்த இந்த 5 மாவட்ட விவசாயிகளின் சார்பா, ஏன் விவசாயிகள் சார்பா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்கள் சார்பா இந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம் ஐயா. இதையா பிரதான கோரிக்கை. இந்த முல்லைப்பெரியாறு அணை மூலியமா எந்த மாதிரியான பாசனங்கள் இங்க பயன்பெறுது, இதனால எவ்வளவு ஏக்கர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பலனடைகிறது? 155 அடி தண்ணீர் தேக்கப்பட்ட காலங்கள்ல 3 போகம் விளைந்த நிலங்கள் இந்த 136 குறைக்கப்பட்ட பிறகு 3 போகம் விளைந்த நிலங்கள் 2 போகமா, 2 போகம் விளைந்த நிலங்கள் 1 போகமா, 1 போகம் விளைந்த நிலங்கள் தரிசா போச்சையா. அதை நினைக்கும் போதே மனசு வெம்புது. இந்த 155 அடி தண்ணீர் என்பது எங்களுடைய உரிமையா. 999 ஆண்டுகளுக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. இந்த உரிமையை இழந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க மிக உன்னிப்பா நாங்க இதை கையாளணும்னு ஆசைப்படுறோம். இது தமிழ்நாடு அரசு எங்களுடைய உணர்வுகள் என்னங்கிறத ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையா. அதே போல பெரியார் வைகை பாசன சங்க நிர்வாகி பொன்காட்சி கண்ணன் இணைந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இப்போ இந்த முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்டு 122 ஆண்டுகள் ஆனதுனால அணை பலகீனம் ஆயிடுச்சு. உண்மையிலே அணை பலகீனம் ஆயிடுச்சு, அதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி சொல்லுங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்ப லஞ்சம் வாங்கிட்டு சிமெண்ட் வாங்கி கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்கன்னு தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. லஞ்சம் வாங்காமலும் லஞ்சம் கொடுக்காமலும் பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்ட உறுதி வாய்ந்த அணை பலம் இல்லை என்றதை சொல்லி சொல்லி என்ன செஞ்சான், அது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்தான். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வல்லுநர்களையும் கொண்டு வந்து இந்த அணை பலமா இருக்கின்றத நிரூபிச்சு காமிச்சிட்டோம். அதனாலதான் 2006லயும் 2014லயும் தீர்ப்பு அணைக்கு சாதகமான தீர்ப்பு நிக்குது. இப்ப இந்த அணைக்கு எந்த விதத்திலுமே இவங்க இடர்பாடு பண்ண முடியாது. அவங்க நினைக்கிறாங்க உடைக்கிறோம், இது அரசியலுக்கான வேலையாத்தான் நாங்க பாக்குறோம். இது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இந்தியாவில் சட்டம்னு ஒன்று இருக்கு, சரியா இருக்கிற வரை இதுல அவங்க உடைப்பதற்கான எந்த வேலையுமே செய்ய முடியாது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கேன், எப்படின்னாக்கா கடன் கேட்பேன், பக்கத்தில் ஒரு ஆளை வச்சிருப்பேன், நான் தர்றேன் இல்லைன்னு சொல்றதுக்கு முதலேயே எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பேன். அது மாதிரி கேரள அரசும் மத்திய அரசுமே இப்ப இந்த அணை விஷயத்துல நான் உடைக்கிற மாதிரி பேப்பர் கொடுக்கிறேன், இந்த உடைச்சா என்ன கழிவுகள் என்ன செய்யலாம், இது மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. அடிப்படையில் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையை யார் பார்க்கணும்? தமிழக முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இளம் அமைச்சர்களுடைய பார்வையில் அணை வரணும். எப்பயோ என்னைக்கோ இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு ஒரு முறை வந்துட்டு போனதிலேயே அவரால் அணையை பார்க்க முடியல. அணையினுடைய எங்களுடைய வாழ்வாதார உரிமைகள், படகு குழாம் இருந்தது, படகுகள் தமிழக அரசின் சார்பாக ஓடிட்டு இருந்தது. சுற்றுலாங்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போதே அணையில மாமனிதர் பென்னி குக்கவல் கட்டின அணையில போய் ஆடி பாடி விளையாண்டுட்டு வந்திருக்கோம். 152 அடி தண்ணி தேக்கிற போது அந்த அணையில கால் வச்ச எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிற வரை இந்த அணையில எதையுமே செய்ய முடியாது. திருப்பி கேட்டா ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. செயற்கையான வாசகம் தமிழக அரசுடைய பார்வையின்மையின்மே
இன்னைக்கு இந்த அணையை பத்தி பேச வச்சுட்டு இருக்கு. முதலமைச்சர் எங்கேயோ சுற்றுலா போறாரு, இங்க அருமையா இருக்கு, உள்ள வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு போக சொல்லுங்க, தானா இந்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனை சரியா போகும். இந்த முல்லை பெரியாறு அணைங்கிறது 2011 உலகிலேயே சுதந்திரத்தில் கூட இப்படி ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டதில்லை, மக்களுடைய தன்னெழுச்சி வந்து ஏற்பட்டதில்லை. ஆக இந்த முல்லை பெரியாறு அணை சார்ந்து வாழ்வாதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு இந்த மாமனிதர் பென்னி குக் இங்க கட்ட தவறுனா பூரா குற்றவாளிகளாக இந்தியா முழுவதும் உலகம் முழு இருக்கக்கூடிய மக்கள். முல்லை பெரியாறு அணையில நமக்கு உண்டான உரிமைகள் என்னென்ன பறி போயிருக்குன்றத சொல்லுங்க. படகுத்துறை நம்மளை விட்டு பறி போயிருச்சு, மீன் பிடிக்கும் உரிமை பறி போயிருச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்குடைய நீர் தேக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு பறி போயிருக்கு. சுற்றுலாவுடைய முக்கியமான சுற்றுலா கல்வி சுற்றுலாவுக்கு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஒரு இன்ஜினியரிங் வந்து 10 வருஷம் படிச்சு காட்டுறத மாமனிதர் பென்னி குக் 5 நிமிஷத்தில் காட்டியிருக்கார். ஒரு அணை கட்டினா அதுலேயும் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, உலகத்தில் இருக்கக்கூடிய அணைகள்லேயே இந்த அணை வித்தியாசமான அணை. எல்லாமே நீர் தேங்குறத போறதை தடுத்து நிறுத்தி தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அணையை காப்பாற்ற வேண்டியது, உலக பாரம்பரிய சின்னத்தில் சேர்க்க வேண்டிய இந்த அணையை இடிக்கலாம்னு சொல்லி கேரள அரசு துடிக்கிறது வந்து அரசியலுக்காகத்தான்.